யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் 10,000 பேர் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான படை, இன்னொரு பக்கம் வெறும் 1000 பேர். யார் ஜெயிப்பான்னு கேட்டா யோசிக்காம 10,000 பேர்னு தானே சொல்லுவோம். ஆனா வரலாறுல அப்படி ஒரு ஆச்சரியம் நடந்திருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். இங்க பாருங்க, இந்த நம்பர்ஸ பார்த்தாலே தலை சுத்தும். ஒரு பக்கம் ஆற்காடு நவாபோட படை 10,000 பேரு, இன்னொரு பக்கம் பிரெஞ்சுக்காரங்க கிட்ட இருந்தது வெறும் 1050 பேர் தான். அதாவது கிட்டத்தட்ட 10ல ஒரு பங்கு படை தான். இது நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி யானைக்கும் பூனைக்கும் நடந்த சண்டை மாதிரி இல்ல. ஆனா எப்படி இது எப்படிங்க சாத்தியமாச்சு? அந்த நம்ப முடியாத வெற்றிக்கு பின்னாடி என்ன காரணம் இருந்திருக்கும்? ஒரு குட்டி படை எப்படி ஒரு பெரிய படைய முட்டி போட வச்சது? வாங்க, இந்த கேள்விக்கான பதில தேடிதான் நம்ம பயணம் போக போகுது. சரி, எந்த ஒரு பெரிய சண்டைக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? இந்த மோதல் திடீர்னு ஒரே நாள்ல வெடிச்சதில்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. வாங்க, முதல்ல அந்த பின்னாடியை புரிஞ்சுக்கலாம். அப்பதான் முழு சித்திரமும் நமக்கு புரியும். சரியான நேரம் பாத்தீங்கன்னா 1740களின் மத்தி. அப்போ இந்தியாவில தங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட பிரெஞ்சுக்காரங்களும் பிரிட்டிஷ்காரங்களும் பயங்கரமா போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அதான் முதல் கர்நாடக போர். அந்த சமயத்துல செப்டம்பர் 1746ல பிரெஞ்சுக்காரங்க பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டைய, அதாவது நம்ம சென்னைய பிடிச்சிட்டாங்க. அப்போ பிரிட்டிஷோட கூட்டாளியா இருந்த ஆற்காடு நவாபு சுமார்பாரா அவரோட படைய கோட்டைய மீட்க அனுப்பினாரு. இங்கதாங்க கதையே சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. நவாபோட பையன் மஹ்ஃபூஸ் கான் தான் அந்த பெரிய படைக்கு தலைமை. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கோட்டைக்குள்ள இருந்த பிரெஞ்சு வீரர்களுக்கு பாண்டிச்சேரியிலிருந்து எந்த உதவியும் வரக்கூடாதுன்னு சொல்லி மொத்தமா முற்றுகை போட்டாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, கோட்டைக்குள்ள இருந்த பிரெஞ்சு வீரர்கள் தனியா மாட்டிக்கிட்டாங்க. வெளியே இருந்து எந்த உதவியும் வராத ஒரு இக்கட்டான நிலைமை. ஓகே, இப்ப களத்துல இருந்த ரெண்டு படைகளையும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பா பார்ப்போம். யார் யாரு எவ்வளோ பலம்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த போரோட ஆச்சரியமே நமக்கு புரியும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா முகலாய பேரரசு சார்பா ஆற்காடு நவாப், அவரோட தளபதிகள் அன்வர்தீன் கான், அப்புறம் அவரோட பையன மஹ்ஃபூஸ் கான். படைபலம் 10,000 வீரர்கள், அதுல காலாட்படை குதிரைப்படை எல்லாம் அடங்கும். இப்ப அடுத்த பக்கம் வாங்க. பிரான்ஸ் சார்பா பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி, தளபதி மேஜர் லூயி பாரடி. அவர்கிட்ட இருந்த மொத்த படமே வெறும் 350 பிரெஞ்சு வீரர்கள், அப்புறம் 700 இந்திய சிப்பாய்கள். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சிப்பாய்கள் எல்லாம் பிரெஞ்சுக்காரங்க கிட்ட முறையான ராணுவ பயிற்சி எடுத்தவங்க. இதை மனசுல வச்சுக்கோங்க. இந்த சாட்டை பாருங்க, வேற எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஒரே ஒரு பார்வையில முழு கதையும் புரிஞ்சிடும். அந்த பெரிய பார் நவாபோட படை, அதுக்கு பக்கத்துல சின்னதா இருக்கிறது தான் பிரெஞ்சு படை. அடேங்கப்பா, என்ன ஒரு வித்தியாசம்! இதை மேலோட்டமா பார்த்தா ரிசல்ட் என்னன்னு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி தானே இருக்கு. ஆனா அப்படி நடக்கலையே. ஆனா நடந்ததுதான் ட்விஸ்ட். சரி, இப்ப நேரடியா போர்க்களத்துக்குள்ளேயே போயிடலாம். பிரெஞ்சுக்காரங்களோட பிளான் என்னவா இருந்துச்சு? அவங்க இந்த பெரிய படையோட எண்ணிக்கையை பார்த்து பயந்து ஓடிட்டாங்களா? இல்லவே இல்ல. மேஜர் பேரியோட திட்டம் ரொம்பவே தைரியமான ஒரு திட்டம், ஆனா தெளிவானதும் கூட. முதல்ல பாண்டிச்சேரியில இருந்து வீரர்களை எவ்வளோ வேகமா முடியுமோ அவ்வளோ வேகமா கொண்டு வரணும். ரெண்டாவது, எதிரியோட முக்கிய படையோட நேருக்கு நேர் மோதாம சைட்ல அடையாறாற்றி கடந்து போகணும். மூணாவது, யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மஹ்ஃபூஸ் கான் படையோட பின்பக்கமா போய் தாக்கணும். கடைசியா அவங்களோட ஒழுக்கமான துப்பாக்கிச்சூடு அப்புறம் அந்த பயோனெட் தாக்குதல் மூலமா எதிரி படையை சிதறடிக்கணும். இதுதான் அவரோட மாஸ்டர் பிளான். அந்த நாள் வந்துச்சு. அக்டோபர் 24, 1746. பாரடியோட அந்த சின்ன படை திட்டமிட்டபடியே ஆற்றைக் கடந்து நவாபோட பிரம்மாண்டமான படையை சின்னாபின்னமாக்குச்சு. அந்த பெரிய படை நவீன துப்பாக்கிகள், சரியான பயிற்சி, அசைக்க முடியாத கட்டுக்கோப்புன்னு வந்த ஒரு சின்ன படையோட மின்னல் வேக தாக்குதல சுத்தமா எதிர்பார்க்கல. மொத்தமா நிலைகுழஞ்சு போயிட்டாங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீங்க உண்மையிலேயே ஷாக் ஆயிடுவீங்க. இந்த முழு சண்டையிலையும் பிரெஞ்சு படைக்கு ஏற்பட்ட இழப்பு வெறும் 2 சிப்பாய்கள். ஆமாங்க, நம்பர் 2 தான். ஆனா நவாபோட படையில 300 பேர் இறந்து போனாங்க. இந்த கணக்கு ஒன்னே போதும் அந்த போரோட தன்மை எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்க. சரி, பிரெஞ்சு ஜெயிச்சாங்க, அது ஓகே. ஆனா இந்த ஒரு சின்ன சண்டைக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? இது எப்படி இந்திய வரலாற்றையே மாத்திர ஒரு திருப்புமுனையாச்சு? வாங்க, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த ஒரு வாக்கியம் எல்லாத்தையும் தெளிவா சொல்லுது. 18ஆம் நூற்றாண்டுல இந்திய துணைக்கண்டத்துல ஐரோப்பிய ராணுவத்தோட ஃபயர் பவர், அதாவது துப்பாக்கி சக்தி எவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்துச்சுங்கிறதுக்கு இந்த போர் ஒரு நேரடி உதாரணம். இது வெறும் ஒரு வெற்றி இல்ல, இது டெக்னாலஜியோட வெற்றி, போர் தந்திரத்தோட வெற்றி. அப்போ அந்த வெற்றிக்கான ஃபார்முலா என்ன? ரொம்ப சிம்பிள். நவீன பிளின்ட்லாக் துப்பாக்கிகள், அதாவது மஸ்கெட்ஸ், அப்புறம் எளிதா நகர்த்தக்கூடிய பீரங்கிகள். இது எல்லாத்தையும் விட முக்கியமா கடுமையான பயிற்சி பெற்ற கட்டுக்கோப்பான வீரர்கள். இந்த காம்பினேஷனுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய குதிரைப்படையும் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு இந்த போர் நிரூபிச்சிருச்சு.
சோ இந்த அடையாறு போர்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்ன? முதல்ல, சரியான பயிற்சியும் ராணுவ ஒழுக்கமும் இருந்தா எவ்வளவு பெரிய பாரம்பரிய படையையும் தோற்கடிக்க முடியும்னு நிரூபணமாச்சு. ரெண்டாவது, இனிமே படை பலத்தை விட டெக்னாலஜியும் ஃபயர் பவரும் தான் ஜெயிக்க போகுதுன்னு உறுதியாச்சு. மூணாவதா, பிரெஞ்சுக்காரங்க பயிற்சி கொடுத்த இந்திய சிப்பாய்கள் எவ்வளவு திறமையானவங்கன்னு இந்த போர் உலகத்துக்கு காட்டுச்சு. கடைசியா, இதுதான் இந்த ஒரே ஒரு சண்டை தான் அடுத்த 100 வருஷத்துக்கு இந்தியாவுல ஐரோப்பிய ராணுவ ஆதிக்கம் கொடிக்கட்டி பறக்கறதுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை போட்டு கொடுத்துச்சு. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பின்னாடி ஒரு ஒப்பந்தம் மூலமா பிரெஞ்சுக்காரங்க சென்னைய திரும்ப பிரிட்டிஷ்காரங்க கிட்டயே கொடுத்துட்டாங்க. ஆனா அதனால என்ன? அந்த இடம் யாருக்கிட்ட இருக்குங்கிறத விட அந்த போர் கத்துக் கொடுத்த பாடம் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஒரே ஒரு நாள் இந்தியாவுல அதிகார சமநிலைய நிரந்தரமா மாத்தி எழுதிடுச்சு. இறுதியா ஒரே ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். ஒரு புது டெக்னாலஜி வரும்போது அது வரைக்கும் இருந்த அதிகாரத்தோட விதிகளை அது மொத்தமா மாத்தி எழுதுனா என்ன ஆகும்? அடையாறு போருங்கிறது வெறும் 18ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்ல. அது இன்னைக்கும் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்குது. வரலாறு எப்பவுமே நமக்கு ஏதாவது சொல்லிட்டே தான் இருக்கும் இல்லையா?